ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானே ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நானும் நான் ஒய்ஃப் அருணாச்சலம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துட்டா. அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு கூட இது இருந்தது. ஸோ டைம் பார்த்தா 6 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வரல. ஸோ நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸோ ஆந்திராவில் இவர் நிறையா இது பண்ணிட்டாரு. திருவண்ணாமலை என்ன ஸோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ சொல்லும்போது தெரியல. ஸோ நிறைய தடவை பார்க்கணுமோனு இருந்தது. பட் என் ஒய்ஃப் ஆல்ரெடி ரெண்டு தடவை போயிட்டாரு. ஸோ இந்த கிரிவல பண்ணி போயிட்டார் அவர் கூட 2 தடவை. ஸோ நான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பாருங்கள், இங்கே தான் என்ட்ரன்ஸு, கோவிலில் முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு கேண்டில் போட்டு ஸோ நம்ம கிரிவலில் ஸ்டார்ட் பண்ணலாము. ஸோ తెలుగులో గిరిప్రదక్షిణం சொல்லுவார். ஸோ நான் அங்கங்கே பார்க்கும்போது போர்டு இருந்தது. ஸோ அங்கே சொல்லிட்டாரு கிரிவல மார்க்கம் இப்படி. ஸோ ஆல்ரெடி என் ஒய்ஃப் 2 தடவை போயிட்டாரு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நான் கேட்டேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் டைம் 6 ஹவர்ஸு, செகண்ட் டைம் 5 ஹவர்ஸு சுட்டிட்டு முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. இந்த கிரிவல பிரதர்ஷனை 2 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாரு. பட் எனக்கு தெரியாது நான் எப்படி అని. ஸோ நான் கூட அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதான்னு தெரியாது, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கமும். ஸோ போர்டு முன்னாடி மேலே இருந்தது, இப்போ கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க என்னோடய ஒய்ஃபு. அப்புறம் இந்த கிரிவலுக்கு நார்மல் டேஸ்லன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இல்லைன்னா பௌர்ணமிக்கு ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ பீப்புள்ஸ் வெரி க்ரௌடு. ஸோ பாருங்கள், ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கூட தெரியுது எவ்வளோ பேர் இருக்கும் அப்படி. ஸோ முன்னாடி பின்னாடி பாருங்கள். ஸோ இது நார்மலு, இன்னும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் தெரியுமோ ஆள் எங்கே இருக்கும் அப்படி అనేది. ஸோ லேட்டாக கூட வருவார். இது ரமண மகர்ஷி ஆசிரமம். பாப்பா ஃபஸ்ட் டைமுங்க நம்ம ஒரு உள்ளக்கு போனதுக்கப்புறமும் நம்ம மைண்ட் செட்டு, நம்ம ஹார்ட் பீட்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது అనేది நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உள்ள స్టార్టింగ్లోనే ஒரு ప్లకార్డ్ బోర్డు போட்டு உட்காட்டார் ஒரு ஆள் சைலண்ட். அப்படி தெலுங்கு, இங்கிலீஷு, தமிழ் அந்த மாதிரி எழுதிட்டு உட்காட்டாரு. ஸோ ஓகே, நம்ம உள்ளே பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு உள்ளே போனால் எவ்வளோ சைலண்ட்டு தெரியுமா உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வந்துட்டோன்னா கண்டிப்பாக உள்ள ஒரு 1 ஹவர் கூட உட்காரலாமோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபாரினர் பீப்புள் கூட நிறையா இருக்குங்க. அவரு கூட எவ்வளோ டீசென்ட்டு, நம்ம கல்ச்சரு, நம்ம ட்ரெஸ்ஸு பாருங்க. ஆட்டோவில் கூட போகிறாரு இவர், அவரு தான். ஸோ எவ்வளோ இது பண்ணுறாங்க தெரியுமா. பாப்பா உள்ள வெரி டீசென்ட் பிளேஸுங்க. நைருతి லிங்கமு ஏதோ ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வரானா இந்த கிரிவல மார்க்கம்க்கு ஸோ நான் கண்டிப்பாக மொத்தமுக்கு பார்க்க முடியாதான்னு நினச்சிட்டேன். மேபி இன்கேஸ் ஒரு மிஸ் ஆகுமா என்னன்னு தெரில. எதுக்குன்னா ஸோ மேபி தெரியாதுல்ல. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா பீப்புள்ஸ் வெரி க்ரௌடுங்க. ஆல்ரெடி மை ஒய்ஃபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2 தடவை போயிட்டு வந்துட்டார். எது பார்க்கணுமோ எது மிஸ் ஆகக்கூடாதுன்னு அவர் தெரியுமோ. பட் ஏதோ மனசில் கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் இவ்வளோ பேர் பார்த்ததுன்னா அவர் கூட நம்ம கூட போயிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியுமுங்க. ஸோ யார் புதுசாக யார் வந்தால் கூட ஸோ இது மிஸ் ஆகிட்டு இன்னொரு நெக்ஸ்ட்டு ஸ்கிப் ஆகிட்டே எதுவுமே டவுட் வராது. இது சூரியலிங்கமும். ஸோ டைம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வெளியில் பார்த்துட்டு தரிசனம் பண்ணி போகணும். ஸோ கேண்டில்ஸ் நடுமில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் சுவாமி, நல்லா பார்க்க முடியல. இப்போது ஒரு 10 நிமிஷம் பிரேக் டைமு. ஸோ பக்கத்தில் ஷாப் இருக்கன்னு அங்கே ஏதோ ஒரு பஜ்ஜி ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு ஒய்ஃப் கேட்குறதுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த பஜ்ஜி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு 2 சமோசா எடுத்து வந்துட்டார். சமோசா டேஸ்ட் எப்படாது కానీ கேட்காதுங்க. அப்பா இது வருணலிங்கமும். ஸோ வருணலிங்கம் கூட டெம்பிள் க்ளோஸில் இருக்கும். ஸோ இங்கே கூட வெளியில் கேண்டில்ஸ் மாதிரி தீபம் போடுறாங்க. ஸோ இது ஆர்ச்சி கூட ஏதோ பெயிண்டிங்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போமோ. ஸோ நமக்கு சுவாமி தரிசனம் எப்படி கிடைக்குமோ
அப்படி டெம்பிளில் ఉంది. ஸோ தூரம்లో தெரியல, கொஞ்சம் கேமரா வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது. ஸோ எவ்ரி பிளேஸில் வந்து லிங்கம் வந்து இந்த லைட்டிங்கில் வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த சைன் போர்டு பாருங்க, இது ஒரு இடத்துல இந்த மாதிரி சைன் போர்டு போட்டாரோ. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்ததுங்க. எதுக்குன்னா మొత్తం గిరివల మొత్తం எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், மொத்தம் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 14 கிலோமீட்டரில் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டா, நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம், ஸோ இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கும், அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வருமோ. ஸோ ஓகே, ஒரு ஸ்டெப்பு இன்னைக்கு முடிஞ்சு, ஓகே இத்தனை கிலோமீட்டர் முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு இவ்வளோ கிலோமீட்டர் போகணுமோ. ஸோ இது வந்து நம்ம மைண்டில் இருந்தான்னா நமக்கு டென்ஷனே வராதுங்க. இது வந்து சூப்பர். இப்போ வந்து வாயுலிங்கம் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இங்கே கூட இவ்வளோ தான். ஸோ கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. மேக்ஸிமம் வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வெளியில் பார்த்துட்டு போகணும். ஆக்சுவலி வந்து நமக்கு గిరివల ఇంపార్టెంటు. సో స్వామి வெளியில் பார்த்தா கூட நோ ப்ராப்ளமு. ஸோ இது வந்து சந்திரலிங்கமு. ஸோ சந்திரலிங்கம் ஒன்றுதான் ஓப்பனில் இருந்தது. ஸோ உள்ள வீடியோ அலோட் பண்ணலை. இதை பாருங்க. ஸோ இப்போ வந்து குபேரலிங்கம் வந்துட்டுங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம், ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு என்னென்னு தெரியல. உள்ளே போயிட்டு பார்க்கணுமோ. ஸோ பாருங்கள், இது கூட இந்த கோவிலை கூட க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ வெளியில் தான் இந்த மாதிரி தரிசனம் பண்ணி போகணும். ஸோ இது வந்து மோட்ச மார்க்கம் போகிற க்யூ லைனு. ஸோ பாருங்கள் க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு. அங்கே நிறையா இருக்கும் பீப்புள்ஸ் எல்லாம், க்ரௌடெல்லாம் அங்கே நில்லிட்டாரு. ஸோ இந்த கொஞ்சம் க்யூ லைனில் தான் கம்மி தான், அங்கே தான் கொஞ்சம் அதிகம் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீசன் ஆனால் இன்னும் அதிகமும் பௌர்ணமி வீக்கெண்ட்ஸில் வந்துட்டான்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாருங்கள், ஒய்ஃப் போகுது முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நான் பின்னாடி போகிறேன். ஸோ ஆல்ரெடி அவர் போயிட்டார்ல 2 தடவை, அவருக்கு நோ இஷ்யூ. எனக்கு தான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமு. பட்டு உள்ளே பாருங்கள், சின்னது சைஸு. ஸோ உள்ளே வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆகக்கூடாது, ஸோ பயப்படக்கூடாது. ஸோ பயம் வரலான்னா நோ ப்ராப்ளம். இன்கேஸ் கொஞ்சம் பயந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் வந்து நம்ம போக முடியாதுன்னு நினச்சிட்டு பயம் வந்துடும். பட்டு பயப்படாதீங்க. ஸோ நோ இஷ்யூ. இந்த மாதிரி சைடு மெதுவாக நேராக வந்துட்டோன்னா சைடில் வரணுமோ. ஆமாய்யா, சக்ஸஸ். அப்புறம் வந்து இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஒரு பேடு என்னன்னு பார்த்தான்னா, நம்ம ஆள் எங்கே கொஞ்சம் காலி பிளேஸ் பார்த்தோன்னா அங்கே துணி சாக்ஸு எல்லாம் இது பண்ணி போகிறாங்க, த்ரோ பண்ணி. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. இந்த டைமில் வந்து கலர்ஃபுல்லாக எனக்கு இதாகிடுச்சு. ஸோ சர்க்கிளில் வந்து நந்தி போட்டார். ஸோ இதில் வந்து லைட்டிங்கு, இந்த மாதிரி சர்க்கிளு, இந்த மாதிரி ட்ரீஸு, பெரிய வெரி விர்த்தான பிளேஸில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்க்கு வந்து எனக்கு வெரி பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. இந்த வெரி பியூட்டிஃபுல் பிளேஸு இதை பாருங்க. ஸோ இதை நான் சொன்னது గిరివల மார்க்கம் வந்து தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷு, ஸோ இந்த மாதிரி எவ்ரி சர்க்கிளில் வந்து சைன் போர்டு இருந்தது. ஸோ புதுசாக ஆள் யார் வந்தால் கூட நமக்கு யாருமே கேட்க தேவையில்லை எப்படி போகணும் அப்படி. ஸோ இது வந்து ஈசான்ய லிங்கமும் பாருங்க, லாஸ்ட்டுது நம்ம இந்த గిరివల మార్గంలో வந்து இந்த தரிசனம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட்டு. பாருங்க உள்ள. ஸோ சின்ன கேண்டில்ஸ் நடுவில் வந்து சுவாமி எப்படி இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாயங்காலம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டையோ அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு முடிஞ்சு டைம் பார்த்தா 12:15 ஆயிடுச்சு, மிட் நைட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 hours வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சு இந்த గిరివల மார்க்கம் வந்து கிரி பிரதர்ஷனம். ஸோ அப்புறம் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி அண்ணா, ஸோ வெரி 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 ஹாப்பினஸ்ஸுங்க. ஸோ வெரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்புறம் வந்து இந்த 14 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு 8, 9 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜாலியாக போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் எனர்ஜி கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து மெதுவாக கூட போயிட்டு நோ இஷ்யூங்க. இது ஃபஸ்ட் டைமு. பட் சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்ரி பௌர்ணமிக்கு வந்து போகிற ஆள் கூட இருக்கும். எண்டிங்கில் வந்து நம்ம கோகோனட் அடிச்சுட்டு గిరివల வந்து க்ளோஸ் பண்ணலாம். மொத்தமுக்கு வந்து திருவண்ணாமலை கிரி பிரதர்ஷனம் வந்து முடிஞ்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ சின்ன விஷயம் கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ருத்ராட்ச இந்த கயிறு வந்து ஒரு ஆள் கொடுத்துட்டாரு. ஸோ ஆக்சுவலி அவர் சேல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் அவர் சேல் பண்ணுறது கிடையாது. நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறதுக்கு சாது நம்ம அகோரா மாதிரி இருந்தார். அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணி சொல்லுங்கள். எந்த பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.